9. நாளை தீபாவளி. தீபாவளிக்கு முதல் நாள் காலையில் சாவித்ரி தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் போது, நாளை பொழுது விடிந்தால் தீபாவளி என்று எண்ணிக்கொண்டு எழுந்தாள். இன்னைக்கு ராத்திரி இவாள் வரப்போறா என்ற எண்ணமும் கூட வந்து அவளுக்கு என்றும் இல்லாத உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் அளித்தது. 2 நாளாக கடும் மழை விட்டு சென்று சற்று நேரம் இளம் வெயில் எரிப்பதும் சற்று நேரம் சிறு தூற்றல் போடுவதுமாக இருந்தது. தீபாவளிக்கு மாப்பிள்ளை வரப்போவதாக உசித்துதான் இப்படி இருப்பதாக சாவித்ரி எண்ணிக்கொண்டாள். ஆனால் மழை பலமாக பெய்தாலும் அவளுக்கு இப்போது பயம் கிடையாது. ஏனென்றால் அப்பாவினிடம் சொல்லி பெருமழையின் போது ஒழுகிய இடத்தையெல்லாம் ஓடு மாற்றி செப்பினும்படி செய்துவிட்டாள். அன்று காலை நேரமெல்லாம் சாவித்ரி வீட்டின் மூளை முடக்குகள் எல்லாம் சுத்தம் செய்வதிலும் அழகுபடுத்துவதிலையும் ஈடுபட்டு இருந்தாள். சுவரில் மாட்டியிருந்த படங்களை இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்குமாக மாற்றி கொண்டிருந்தாள். இன்னும் கோட் ஸ்டாண்டுகள், நிலை கண்ணாடிகள் இவையெல்லாம் எங்கெங்கே இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பார்த்து பார்த்து மாட்டினாள். சுவர் மூலையில் எங்கேயாவது கொஞ்சம் ஒட்டடை காணப்பட்டால் உடனே அதை எடுத்து கொள்ளையில் தூர கொண்டு போய் போட்டுவிட்டு வந்தாள். அலமாரியில் புத்தகங்களை ஒழுங்காக எடுத்து தட்டி அடுக்கி வைத்தாள். இடையிடையே முற்றத்தில் காக்காய் சத்தம் கேட்டால் ஓடிப்போய் காக்காயை பார்த்து, ஓஹோ, இன்னைக்கு மாப்பிள்ளை வரப்போறாருன்னு உனக்கு தான் அதிசயமா தெரியுமோ, எனக்கு தெரியாதோ என்று அதனுடன் பேசிவிட்டு வந்தாள். குறுக்கே நெடுக்கே செவிட்டு வைத்தி போனால் அவனை பார்த்து, அடே, 2 நாளைக்கு கண்ட இடத்தில் எல்லாம் மூக்கை சிந்தி போடாமல் இரு, உனக்கு புண்ணியமாய் போகட்டும் என்றாள். ஆயிற்று. சூரியன் உச்சிவானத்தை கடந்து மேற்புறம் சாய தொடங்கிற்றோ இல்லையோ, சாவித்ரியின் பரபரப்பும் 10 மடங்கு அதிகமாயிற்று. சம்பு சாஸ்திரியிடம் போய், அப்பா, ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்ப வேண்டாமா என்று கேட்டாள். அவர், நீ கவலைப்படாதே அம்மா, எனக்கு தெரியாதா, நானே ஸ்டேஷனுக்கு போய் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வரேன் என்றார். ஆனாலும் இன்னும் 1/2 மணி நேரம் ஆனதும் சாவித்ரி மறுபடியும் அவரிடம் வந்து, ஏன்பா, வண்டி ஓட்டிட்டு போகிறதுக்கு நல்லா இன்னும் வரலையே என்று கேட்டாள். வந்தாச்சு அம்மா, வண்டி போட்டுட்டு வர்றதுக்கு தான் போயிருக்கான் என்றார் சாஸ்திரியார். சுமார் 3 மணிக்கு சம்பு சாஸ்திரியார் வண்டியில் ஏறிக்கொண்டு புதுச்சத்திரம் ஸ்டேஷனுக்கு கிளம்பிய பிறகுதான் சாவித்ரியின் மனம் கொஞ்சம் நிம்மதி அடைந்தது. வண்டி தெருக்கோடி வரையில் சென்று மறைந்த பிறகு சாவித்ரி உள்ளே வந்து அவசர அவசரமாக தன்னை அழகுபடுத்தி கொள்ள தொடங்கினாள். கல்யாணத்தின் போது பெண் ரொம்ப பட்டிக்காடு, அதனால் மாப்பிள்ளைக்கு பிடிக்கவில்லை என்ற பேச்சு சாவித்ரியின் காதில் விழுந்ததென்று சொன்னோமல்லவா. அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று அப்போது சாவித்ரி சொன்னதை அவள் பூரணமாய் நம்பினாள். ஆனால் கல்யாணத்திற்கு பிறகு ஊரில் சிலர் இந்த மாதிரி பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆகையால் இந்த ஞாபகம் அடிக்கடி சாவித்ரிக்கு வந்து கொண்டிருந்தது. நினைத்து பார்க்க பார்க்க ஊரார் சொல்வது வாஸ்தவந்தானே என்று தோன்றிற்று. மாப்பிள்ளையின் நாகரிகத்தையும் தன்னுடைய பட்டிக்காட்டு நடை உடை பாவனைகளையும் அவள் ஒப்பிட்டு பார்த்து வெக்கம் அடைந்தாள். கல்யாணமாகி 4ஆம் நாள் அன்று ஸ்ரீதரன் புல்ஷூட் அணிந்திருந்த போது எடுத்த போட்டோ படம் ஒன்றில் வீட்டில் இருந்தது. அதை எடுத்து வைத்து கொண்டு சாவித்ரி அடிக்கடி பார்ப்பாள். கல்யாணத்தின் போது தனக்கு செய்திருந்த கர்நாடக அலங்காரத்தை நினைத்தால் அவளுக்கு கோபமாக வந்தது. அவளுடைய நாகரிகம் எங்கே? இந்த பட்டிக்காட்டு கர்நாடகம் எங்கே? என்னை பட்டிக்காடு என்பதற்காக அவள் வெறுத்தாள். நான் எப்படி பிசகு ஆகும் என்று எண்ணுவாள். அதே புருஷனுக்கு தகுந்த மனைவியாக வேண்டும் என்றும் தீர்மானித்து கொள்வாள். ஆனால் நாகரிகம் கற்றுக்கொள்வதற்கு சாவித்ரிக்கு அதிக வசதி இருக்கவில்லை. அந்த தாயில்லா பெண்ணுக்கு பட்டிக்காட்டு வழக்கப்படி அழகு செய்து விடுவார்களே கிடையாது. தலைவாரி பின்னி விடுகிறாயா என்று கேட்டால் சித்தி எரிந்து விழுவாள். கல்யாணத்திற்கு முன்னெல்லாம் சாவித்ரி இதை அதிகமாக பொருட்படுத்தவில்லை. அப்போது தன்னுடைய சொந்த அலங்காரத்தில் அவளுக்கு கவனமே கிடையாது. பூஜை அறையை அழகுபடுத்துவதிலும் படங்களுக்கு அலங்காரம் செய்வதிலும் அவளுடைய புத்தியெல்லாம் சென்று கொண்டிருந்தது. கல்யாணத்திற்கு பிறகுதான் தன்னை அழகு செய்து கொள்வதில் சிரத்தை உண்டாயிற்று. தான் புடவை கட்டி கொண்டால் நன்றாயிருக்கிறதா, அல்லது பாவடையும் தாவணியும் அணிந்து கொண்டால் நன்றாயிருக்கிறதா, தலை பின்னலை தொங்குவிட்டு கொண்டால் அழகாயிருக்கிறதா, கட்டி கொண்டால் அழகாயிருக்கிறதா என்றெல்லாம் நேரம் போவதே தெரியாமல் அவள் சிந்தனை செய்து கொண்டிருப்பாள். எங்கேயாவது கல்யாணம் கார்த்திகைக்கு போனால்
டவுனில் இருந்து வந்திருக்கும் பெண்கள் யாராவது இருக்கிறார்களா என்று அவளுடைய கண்கள் உடனே தேடத் தொடங்கும். அப்படி யாராவது இருந்தால் அவர்கள் எப்படி தலைவாரி பின்னிக் கொண்டிருக்கிறார்கள், எப்படி ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவனமாக பார்ப்பாள். ஒரு தடவை அத்தகைய பட்டணத்து வாசி பெண் ஒருத்தி தலைமயிரை கோணலாக வகிடெடுத்து பின்னிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அது ரொம்ப அழகா இருந்தது. வீட்டுக்கு போனதும் காமரா உள்ளின் கதவை சாத்தி கொண்டு அந்த பெண் மாதிரி தானும் கோணல் வகுடு எடுத்து கொண்டாள். ஆனால் அந்த பெண்ணிற்கு அது அழகா இருந்ததை தவிர தனக்கு அவ்வளவு அழகாக இல்லை என்று தோன்றிற்று. வேறு யாரிடம் கேட்கலாம் என்றால் யாரிடம் கேட்பது? சித்தியிடம் போய் கேட்டால் கட்டாயம் விறகு கட்டையால் அடி விழும். அம்மா, அத்தை, பெரியம்மா, பாட்டி யாராவது ஒருவர் எனக்கு இருக்கக்கூடாதா? என் அதிர்ஷ்டம் எல்லோரும் போய்விட வேண்டுமா என்று அவளுக்கு ஒரு ஏக்கம் உண்டாகும். மேலும் நாகரிக வாழ்க்கை என்றால் லேசா இருக்கிறதா? பணம் செலவழிக்காமல் சாத்தியமாகும் காரியமில்லையே. தனக்கு வேண்டிய ஜாமான்களை பற்றி அப்பாவிடம் சொல்வது சாவித்திரிக்கு ரொம்ப சங்கோஜமாய்தான் இருந்தது. ஆனாலும் அப்பா கும்பகோணம் அல்லது தஞ்சாவூர் போனால் வரும்போது வியோலியா சோப்பு, தலை பின்னிக் கொள்வதற்கு டேப்பு இதெல்லாம் வாங்கி கொண்டு வர சொல்வாள். அவரும் மறக்காமல் துணியில் முடிச்சு போட்டு கொண்டு வந்திருந்து குழந்தை கேட்டதை வாங்கி கொண்டு வருவார். அவருடைய கையில் ஏற்கனவே போட்டு கொண்டிருந்த தங்க காப்பு கொலுசு எல்லாவற்றையும் கூட அழித்துவிட்டு மெல்லிய தங்க வளையலாக பண்ணி போட்டு விட்டார். இப்படியாக சாவித்திரி நாகரிக வாழ்க்கைக்கு அபிவிருத்தி அடைந்து கொண்டிருந்தாள். யாரை யோசித்து யாரை பார்த்து சந்தோஷ வேண்டும் என்பதற்காக சாவித்திரி ஆடை அலங்காரங்களில் இவ்வளவு கவனம் செலுத்தினாலோ அப்படிப்பட்டவர் இன்று ராத்திரி வருவதற்கு இருந்தார். எனவே சாவித்திரி பூமியிலே நிற்காமல் குதித்து கொண்டிருந்ததில் ஆச்சரியமில்லை அல்லவா? அவள் வருவதற்காக ஸ்பெஷலாய் அலங்காரம் செய்து கொண்டதாக இருக்கக்கூடாது. ஆனால் அவள் பார்த்ததும் இது யாரோ புது சாவித்திரி என்று பிரமித்து போகும்படியாக இருக்க வேண்டும் என்று சாவித்திரி எண்ணினாள். ஏற்கனவே வாரி பின்னிருந்த தலையை மறுபடியும் வாரிவிட்டு சரிப்படுத்தி கொண்டாள். காலையிலிருந்து 30 தடவை அலம்பினான முகத்தை மறுபடி சோப்பு போட்டு தேய்த்து அலங்கரித்து கொண்டாள். முதலில் சாந்து போட்டு இட்டு கொண்டு கண்ணாடியில் பார்த்தாள். அதை அழித்துவிட்டு குங்கும போட்டு வைத்து கொண்டாள். அது பெரியதாக போய்விட்டதென்று அழித்துவிட்டு மறுபடி சின்னதாக இட்டு கொண்டாள். பாவடை தாவணியை அவிர்த்து எரிந்துவிட்டு கல்யாண புடவை எடுத்து கட்டி கொண்டாள். அப்புறம் அவள் வரும்போது 18 முழ புடவை புசு புசு என்று கட்டி கொண்டு நிற்க வேண்டாம், காலையில் தான் எப்படியும் புது புடவை கட்டி கொள்ள வேண்டுமே என்று எண்ணி மறுபடியும் பாவடை தாவணியை உடுத்தி கொண்டாள். 5 நிமிஷத்திற்கு ஒரு தடவை சுவரில் மாட்டியிருந்த நிலை கண்ணாடியின் முன்னால் நின்று அழகு பார்த்து கொண்டாள். இப்படி என்னென்னலாமோ செய்தும் பொழுது போகிற வழி இல்லை. அப்போது பட்டாசு கட்டு ஞாபகம் வந்தது. பட்டாசு மத்தாப்பு என்றால் சாவித்திரிக்கு அளவில்லாத பிரியம். அவள் வந்த பிறகு பட்டாசு கொளுத்தலாமோ என்னமோ, அவளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ. மேலும் அவள் மட்டும் தனியாக வரவில்லையே, மாமியாரும் கூட வருகிறாளவா? பச்சை குழந்தையா பட்டாசு கொளுத்துறதுக்கு இன்று மாமியார் கோபித்து கொண்டால் கோபித்து கொள்ளலாம். ஆகையால் இப்போதே கொஞ்சம் பட்டாசு கட்டுக்களை எடுத்து கொளுத்தி போட்டாள். அவை படபடவென்று வெடித்த போது அவளுக்கு வெகு உற்சாகமாய் இருந்தது. அப்புறம் தீபாவளி கொண்டாட்டத்தை பற்றி அவள் இட்டுக்கட்டியிருந்த பாட்டை பாடிக்கொண்டே மத்தாப்புகளை கொட்டினாள். அப்பொழுது சூரியன் அஸ்தமனமாகி விளக்கு ஏற்றும் சமயமாய் இருந்தபடியால் மத்தாப்புகள் அவ்வளவு பிரகாசமாக எரியவில்லை. இன்னும் கொஞ்சம் நேரமானால் இருட்டிவிடும், மத்தாப்பு நன்றாக எரியும் என்று எண்ணிக்கொண்டாள். இருட்டி சற்று நேரத்திற்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு போன வண்டியும் வந்துவிடும் என்று ஞாபகம் வந்தது. வண்டி வாசலில் வந்து நின்று மாப்பிள்ளை வண்டியிலிருந்து இறங்கும்போது 2 பட்டாசு கட்டை முற்றத்தில் கொளுத்தி போட்டு படபடவென்று வெடிக்க பண்ணலாமா என்று எண்ணம் தோன்றிய போது அவளுக்கு கலகலவென்று சிரிப்பு வந்தது. இப்படி எண்ணியதும் உடனே இன்னொரு ஞாபகமும் உண்டாயிற்று. மாப்பிள்ளை வந்து இறங்கியதும் அவரை வீதியில் நிற்க வைக்காமல் உடனே ஆழத்தை எடுக்க வேண்டுமே. சித்தி மஞ்சள் நீர் கரைத்து தயாராய் வைத்திருக்கிறாளோ என்னவோ, போய் விசாரிக்கலாம் என்று நினைத்து சாவித்திரி சமையல் அறைக்கு சென்றாள். 10 வண்டி வந்தது. சமையலறையில் மங்களமும் சொர்ணாம்பாலும் குஞ்சலோடு பிடித்து கொண்டிருந்தார்கள்.
அவர்களுக்கு பக்கத்தில் செவிட்டு வைத்தி புது வேஷ்டி புது புடவை பொட்டணங்களை பிரித்து வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். புது வேஷ்டி புது புடவைகளை அவன் கையால் தடவி தடவி பார்த்து அவற்றின் மிருதுத்தன்மையை அனுபவித்து கொண்டிருந்தான். சொர்ணாம்பாள், நான் சொன்னபடியே ஆச்சா இல்லையா பார்த்துக்கோ. பொண்ணுக்கு 60 ரூபாய்க்கு புடவை, உனக்கு 12 ரூபாயில் புடவை, மாப்பிள்ளைக்கு 35 ரூபாயில் வேஷ்டி, மச்சனனுக்கு 1.5 ரூபாயில் வேஷ்டி. இது என்னடி வெக்கக்கேடு? உடம்புக்கு பால் குடிக்காட்டிலும் ஊருக்காவது கொடுக்க வேண்டாமா? நீயும் பேசாம இருக்கியே என்றாள். அதற்கு மங்களம் எரிச்சலாக, என்னடி அம்மா பண்ண சொல்கிற? அப்போவே கிணத்துல குளத்தில் என்ன பிடிச்சு தள்ளி விடுறது தானே. இந்த அழகான மாப்பிள்ளையை பார்த்து நீ தானே எனக்கு கொண்டு வந்து கொடுத்த என்றாள். நான் எல்லாம் சரியாக தான் பார்த்து கொடுத்தேன். எதில் குறைவாக போச்சு? சொத்துலையா, பணம் இல்லையா, வயது தான் அப்படி ரொம்ப ஜாஸ்தியா? உன்னை போல இளையவா வாக்கப்பட்டவெல்லாம் ராசாத்தி மாதிரி இருக்கா இல்லையா? நீ எல்லாத்துக்கும் வாயை மூடிட்டு இருந்து இருந்து இப்படி இடம் கொடுத்து போச்சு. இல்லாட்டா ஒரு பெண்ணு கல்யாணத்துக்கு யாராவது 10,000 ரூபாய் செலவழிப்பாளோ? அதோட போனா தேவையில்லையே. இப்போ அவ கல்கத்தாவிலிருந்து தீபாவளிக்கு வந்துட்டு போகிற செலவெல்லாம் உன் மாப்பிள்ளை தான் கொடுக்க போகிறாராம். ஐயோயோ, நிஜமாதான்டி? இது என்ன அநியாயம்? இந்த கொடுத்தனம் உருப்படுறதா இல்லையா தெரியலையே. இன்னும் திருச்சி, வளகாப்பு, சீமந்தம் நெடுக வந்துக்கிட்டே இருக்குமே. கல்யாணத்திலே 10,000 ரூபாய் கடன், நிலத்திலே 2 வேலி மண் அடிச்சு போயிடுத்து. 5,000 ரூபாய் செலவழிச்சாதான் மறுபடி நிலமாகுமா. எப்படி கடன் அடைக்க போகிறாரோ, பாக்கி என்ன மிச்சம் போகிறதோ சுவாமிக்கு தான் தெரியும். நான் சொல்கிறேன் கேளு மங்களம், இத்தனை நாளும் போனதெல்லாம் போகட்டும். இனிமே பொட்டி சாவியை நீ வாங்கி வச்சுக்கோ. ஒரு காலனா செலவழிக்கிறதா இருந்தாலும் உன்னை கேட்டுட்டு தான் செலவழிக்கணும்னு சொல்லிடு. இல்லாட்டா எல்லாருமா சந்தியில் நிற்க வேண்டியது தாண்டி அம்மா. இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் செவிட்டு வைத்திய புடவைகளும் வேஷ்டிகளையும் ஒவ்வொன்றாய் பிரித்து பார்த்து கொண்டிருந்தான். நடுநடுவில், அக்கா இது யாருக்கு? இது உனக்கா? இதுதான் மாப்பிள்ளைக்கா என்று கேட்டுக்கொண்டிருந்தான். மாப்பிள்ளைக்கு வந்திருந்த சேலம் மயில்கண் வேஷ்டியை பார்க்க பார்க்க அதை தான் உடுத்தி கொண்டால் எப்படி இருக்கும் என்று அவனுக்கு யோசனை தோன்றிவிட்டது. வேஷ்டியை ஒரு மடிப்பாக பிடித்து கடைசியில் 2 மடிப்புக்கு வந்ததும் எழுந்து நின்று அதை கட்டி கொள்ள முயன்றான். இந்த சமயத்தில் ஆலத்திக்கு மஞ்சள் நீர் கரைத்து வைத்திருக்கிறதா என்று விசாரிப்பதற்காக சாவித்திரி அங்கே வந்தாள். என்ன சித்தி, வண்டி வரலாச்சே என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் மாப்பிள்ளைக்கு வாங்கியிருந்த வேஷ்டியை செவிட்டு வைத்து கட்டிக்கொள்வதை பார்த்ததும் மற்றதையெல்லாம் மறந்துவிட்டாள். 2 செவிட்டு வைத்து அருகில் சென்று சி என்று அதட்டல் போட்டு அவன் உடுத்தி கொள்ள முயன்ற வேஷ்டியை பிடுங்கினாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சொர்ணாம்பாளுக்கு வைத்தறிச்சல் பொங்கி கொண்டு வந்தது. ஏண்டி சாவித்திரி, உனக்கு என்னடி வந்துச்சு? இவ்வளவு ராங்கி அந்த வேஷ்டியை அவன் பார்த்தா ஊசியா போயிடும், இல்லாட்டா அவன் தொட்டா தீட்டுப்பட்டு போயிடுமா? அவன் ஜாதியை விட்டு தள்ளி வச்சிருக்காளா என்றாள். சாவித்திரியின் செவியில் சுருக்கென்று பாய்ந்தன. ஊரார் தங்களை ஜாதி பிரதிஷ்டம் பண்ணியிருப்பதை தான் பாட்டி அந்த மாதிரி சுட்டி காட்டுகிறாள் என்று அவளுக்கு தெரிந்தது. ஆனால் அதற்கு பதில் சொல்ல தெரியவில்லை. ஆத்திரம் தொண்டையை அடைக்க நான் தழுதழுக்க, இந்தாருங்கோ பாட்டி, என் புடவை வேணாலும் சித்தி எடுத்துக்கட்டும். எனக்கு புதுப்படை வேணுங்கிறது இல்லை. ஆனால் அவளுக்கு வாங்கியிருக்கிற வேஷ்டியை இன்னொருத்தர் கட்டிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்று சொல்லிவிட்டு வைத்தியிடமிருந்து பிடுங்கிய வேஷ்டியை எடுத்துக்கொண்டு விரைவாக சென்றாள். மங்களம் போகிறவளை ஒரு தடவை விழித்து பார்த்துவிட்டு, சுவாமி பகவானே, இன்னும் என்னமெல்லாம் என்னை சோதிக்கப் போகிறதோ என்று சொல்லி குஞ்சலாடுவை முழுசுவாக எடுத்து வாயில் போட்டுக்கொண்டாள். காமரா உள்ளில் சாவித்திரி மாப்பிள்ளையின் வேஷ்டியை மடித்து கொண்டிருந்தாள். பிரித்தது தெரியாதபடி முன்போலவே மடிக்க அவள் பிரயாசப்பட்டாள். அவள் கடைசி மடிப்பு மடித்து கொண்டிருந்த போது வாசலில் வண்டி சத்தம் கேட்டது. ஓஹோ, வண்டி வந்துடுச்சு போலிருக்கே. ஆலத்தி தயாராக இருக்கிறதா என்னமோ தெரியலையே என்று எண்ணிய வண்ணம் வேஷ்டியை அப்படியே வைத்துவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தாள். அப்பொழுது வண்டி சப்தத்தை மங்களமும் கேட்டு கையில் மஞ்சள் நீருள்ள தாம்பலத்தை எடுத்துக்கொண்டு
சமையல் அறையிலிருந்து கிளம்பினாள். ஆனால் அதே சமயத்தில் குறுக்கே வந்த செவிட்டு வைத்தியின் காதில் வண்டி சத்தமும் கேட்கவில்லை. இவர்கள் எழுந்து வருவதை அவன் பார்க்கவும் இல்லை. சாவித்திரியை மட்டும் நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தால் இவள் நம்மிடம் துடுக்காக இருப்பாளா என்று எண்ணிய வண்ணம் ஆகாயசத்தை பார்த்து கொண்டு நடந்தவன் கையில் ஆலத்தியுடன் வந்த மங்களத்தின் மீது மோதிக்கொண்டான். ஆலத்தி தாம்பலம் கீழே டடார் என்ற சத்தத்துடன் விழுந்தது. ஐயையோ என்றாள் மங்களம். சாவித்திரி இந்த காட்சியை பார்த்துவிட்டு நல்ல சமயத்தில் தான் இவர்கள் இப்படி செய்வார்கள் என்ற மனதிற்குள் வைத்தியையும் மங்களத்தையும் வைது கொண்டே ரேலி பக்கம் சென்று கதவோரத்தில் நின்று பார்த்தாள். வாசலில் வண்டி வந்து நின்றது. அதிலுள்ளிருந்து சம்பு சாஸ்திரி இறங்கினார். அடுத்தாற்போல் மாப்பிள்ளை இறங்குவார் என்று சாவித்திரி பதைப்புடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவர் இறங்குவதை பார்த்துவிட்டு தான் உள்ளே ஓடிப்போவதற்கு அவர் தயாராக இருந்தாள். ஆனால் சம்பு சாஸ்திரிக்கு பிறகு யாரும் வண்டியிலிருந்து இறங்கவில்லை. வண்டி கடக் கடக் என்ற சப்தத்துடன் ஒரு வட்டம் அடித்துவிட்டு திரும்பி சென்றது. வண்டியிலிருந்து இறங்கிய சாஸ்திரி வீட்டிற்குள் பிரவேசித்தார். சாவித்திரி அவருக்கு முன்னாலேயே உள்ளே சென்று கூடத்தில் நின்றாள். சாஸ்திரி வந்ததும் அவருடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தாள். சாஸ்திரி அவளுடைய அபிதாபமான முகத்தை பார்த்துவிட்டு தளதளத்த குரலில், மாப்பிள்ளை வரவில்லை அம்மா என்று சொன்னார். அப்போது அவர் கண்களில் இருந்து ஜலம் பெருகிற்று. சாவித்ரி, நீங்க என்ன செய்வேலப்பா, அழாதீங்கோ அப்பா என்றாள். அவ்வளவுதான். அவளுக்கும் தன்னை அறியாமல் துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. எவ்வளவு அடக்கி பார்த்தும் முடியவில்லை. விம்பிக் கொண்டே அங்கிருந்து சென்று தாழ்வாரத்தில் போற்றிருந்த கயிற்று கட்டிலில் அருகே போய் மண்டியிட்டு கொண்டு உட்கார்ந்தாள். கட்டிலில் முழங்கையை ஊன்றிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். சாஸ்திரி அவளை பின்தொடர்ந்து வந்து அவளுடைய தலையை தம் கைகளால் தடவிக்கொண்டு சென்றார். வீட்டு முற்றத்தில் கூடல்வாய் முளையிலிருந்து மழை ஜலம் சொட்டு சொற்றென்று விழுந்து கொண்டிருந்தது. வீட்டிற்கு வெளியே மழைக்காலத்து தவளைகள் ஏக்கமாய் சத்தம் போட்டு கொண்டிருந்தன. அந்த சத்தம் சோக குரலில் மாப்பிள்ளை வரலை மாப்பிள்ளை வரலை என்று கதறுவதை போல் இருந்தது.